ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபெல்லோ. நான் உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன பற்றினா, போன டைம் நான் ஒரு புக் பற்றி சொல்லியிருப்பேன். அதோட இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து சாப்டர் வைஸாக நான் உங்களை ரிவைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, வாட் டு யூ மீன் பை ஈகோ. இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஈகோனா என்ன? அவனுக்கு பெரிய ஈகோ இருக்குடா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் ஈகோ நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது. அதுவும் அது ஒரு 50% நம்ம ஃபீலிங்ஸோட எது விளையாடுதுன்னா நம்ம ஈகோ தான். அது நம்ம எப்படி க்யூர் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஈகோ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஈகோ என்ன தெரியுமா? அது நம்ம பிரெயினில் க்ரியேட் பண்ணிக்கிற ஒரு இமேஜினேஷன். ஜஸ்ட் வி வாண்ட் டு திங்க் தட் ஹூ ஐ எம், நான் யார், இவ்வளோ பெரிய ஆளா, நான் எப்படிப்பட்டவன், நான் எவ்வளோ பணக்காரன். தட் டிஃபைன்ஸ் அஸ் ஈகோ. இப்போ வந்து ஈகோ வந்து ஜஸ்ட் நம்ம ஹாப்பினஸ் மட்டும் பார்க்காது. அது வந்து ஜஸ்ட் அதை சர்வை பண்ண விடும். எப்படி தெரியுமா? உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது, நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒருத்தன் வந்து அந்த சைடில் உங்கள் ஃப்ரெண்டே வச்சுக்கோங்க, கார் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் சொல்லலை, சில பேர் இருப்பீங்க, அதனால தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சைக்கிள் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் வாங்கியிருக்கான், அது சூப்பர் பிராண்ட் சைக்கிள். உங்கள் மனசில் நீங்கள் வெளியே காட்டிப்பீங்க, எப்படி சூப்பர்ரா, நல்லா இருக்குடா சைக்கிளு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும் பாருங்கள், ஐயோ சைக்கிள் வாங்கியிருக்கானே. அது வந்து ஜெல்லசி இல்லை, நம்ம ஈகோ நம்மளை ஹர்ட் பண்ணுது. இது பேர் வந்து நம்ம நினச்சிக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ கெட்டோம் என்னன்னு. ஆனால் இதுக்கு ஒரே காரணம் இந்த ஈகோனஸ் தான். இந்த ஈகோவால் தான் இவ்வளோ பிரச்சனையே. ஈகோவால் ரிலேஷன்ஷிப் கெட்டு போகலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட சண்டை வரலாம், நிறையா வரலாம். அது என்ன பண்ணால் நம்ம மைண்ட் எப்போவுமே ஒரு ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கணும். எப்படி தெரியுமா? எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஈகோ வந்து இப்போ நம்ம எமோஷன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருந்தால் வந்து ஈகோ வந்து ஈஸியாக ஹிட் பண்ணிட்டு போயிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈகோ வந்து ஈஸியாக ஹிட் பண்ணிட்டு போயிடும். நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து பீஸாக வச்சுருக்கணும். மெடிடேட் பண்ணணும், மார்னிங் மெடிடேட் பண்ணணும். இப்போ வந்து நிறைய சாங்லாம் இருக்குது. இப்போலாம் அதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த சாங் கேட்டவுடனே அப்படியே ஒரு நரம்புலாம் அப்படியே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரும் நிறைய பேருக்கு. எனக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு மோட்டிவேஷனாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது வந்து ஈகோக்கு ஒரு சாப்பாடு மாதிரி இருக்கும். ஈகோக்கு ஒரு சாப்பாடு மாதிரி அது அந்த சாங்ஸ்லாம். ஈகோ அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளை வந்து வேலை செய்ய விடாது, சர்வைவல் பண்ண விடாது. அது வெறும் சோம்பேறி. ஈகோ நான் சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன், ஈகோ சோம்பேறி. சில பேருக்கு ஸ்ட்ராங் இருக்கும், அது குட் மைண்ட் செட்டோடு இருக்கும். ஆனால் அவங்களுக்கே கஷ்டம். நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, மை ஈகோ ஹிட்ஸ் ஹார்ட். அதெல்லாம் உண்மையே இல்லை. ஈகோ ஹிட்ஸ் ஹார்டும் இல்லை, ஹிட்ஸ் சாஃப்ட்டும் இல்லை, எதுவும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஈகோ என்னன்னு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஈகோ ஹிட்ஸ் ஹார்டு என்ன ஹார்டுன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நம்ம பிஹேவியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஈகோ வந்து நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்க கற்றுக்கும். தேங்க்யூ.